ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் புகழ் டிஜிட்டல் ஒர்க்ஸ் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கோவில் பேனர் தேர் திருவிழா கோவில் பேனர் அம்மன் பேனர் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நம்ம கிரேடியன்ட் டூல் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் பேக்ரவுண்டுக்கு ஒரு எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே இன்னும் ஹைலைட்டாக காட்டுறதுக்கு அதுக்கு மேலே ஒரு ப்ரௌன் கலருக்கு அப்புறம் அடுத்தது நான் அந்த மெயின் பிக்சருக்கு ஒரு பேக்ரவுண்டில் ஹைலைட்டாக ஒரு ரெக்டாங்கிள் போட்டு அதுக்கு நான் க்ரீன் ஸ்க்ரீன் இல்லைன்னா டார்க் மோடு அந்த லேயர் பாக்ஸ்லேருந்து இது பண்ணியிருக்கேன். அடுத்தது நான் பேக்ரவுண்டில் கொஞ்சம் அம்மன் கொஞ்சம் இதுவாக காட்டுறதுக்கு ஆக்ரோஷமாக காட்டுறதுக்கு ஒரு பேக்ரவுண்டில் லைட் இமேஜாக ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பேக்ரவுண்டில் கோபுரம், அப்புறம் எல்லா ஒரு பேனர்லேயும் காமனாக விநாயகர் ஃபோட்டோ போட்டுருவாங்க. அடுத்து நான் பேக்ரவுண்டில் தேர் திருவிழானால தேர் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஐயனார், அதாவது ஒரு ஊரில் ஐயனார் திருவிழா வரும், அதெல்லாம் சேர்த்து நான் ஒரே பேனரில் ஐயனார் பேர் போட்டேன். அடுத்தது ஹைலைட்டாக டெக்ஸ்ட்டு பண்ணுறேன். டெக்ஸ்ட் தேர் திருவிழா அப்படின்னு போட்டுட்டு அது கீழே வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அம்மன் ஃபோட்டோ ஆட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபோட்டோ போடுவோம், பேனர்னாலே ஃபோட்டோ போடுவோம். அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணின்னு நான் ஒரு பாக்ஸ் 4 பாக்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு அம்மன் இமேஜ் ஹெச்டி இமேஜ் ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது அடுத்தது கீழே நம்ம ஊர் பொதுமக்கள் சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். அதுக்காக கீழே ஹைலைட்டாக காட்டுறதுக்காக ஒயிட் இமேஜ் பேக்ரவுண்டு. இப்போ நம்ம ஊரில் ஒரு கேங் இருப்பாங்க, அவங்க கேங் ஃபோட்டோ எல்லாம் போடுறதுக்காக நான் பேக்ரவுண்டில் ஹைலைட்டாக காட்டுறதுக்காக அந்த ஒயிட் கலர் வச்சுருக்கேன். அடுத்து உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த 4 ஃபோட்டோ, இந்த பக்கம் 4 ஃபோட்டோ, இந்த பக்கம் 4 ஃபோட்டோன்னு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே டாப்பில் டேட்டு இயர் போட்டுட்டிங்கன்னா பேனர் 90% முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஹைலைட்டாக இமேஜ் டெக்ஸ்ட்டு காட்டிக்கலாம். ஊர் பேர், அம்மன் பேர் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட்டு காட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேனர் 90% ஃபினிஷ் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது சிம்பிளான ஒரு பேனர் ரெடி பண்ணது எப்படி உங்களுக்கு சொன்னேன். அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.